இப்போ இந்த 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி, ஒரு தலைவர், அது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். நேற்று வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்தார். இப்போ ஒரு ஆச்சரியக்குறியாக மாறி இருக்கிறார். இவர் ஆச்சரியக்குறியாக மாறுவார் என்றனை தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். அது எப்படித்தான் எதுவுமே நாம கிடையாதுங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும், எதுவுமே நாம கிடையாது. எங்கேயோ ஒரு ஊரில் சேலம் மாவட்டத்தில் பிறந்துட்டு எந்த பெரிய பின்புலம்பும் இல்லாமல் ஒரு மனிதர் கோட்டையில் உட்காந்து முதல்வர் பதவியில் உட்காராருன்னா அது விதிதான காரணம். விதிவசம் இல்லாமல் எதுவுமே நடக்காது இல்லையா? அப்போது பின்புலமே கிடையாது. என்னுடைய தந்தை முதல்வர் இல்லை, தந்தை அரசியல்வாதி கிடையாது, மிகப்பெரிய பின்னணி கிடையாது, பெரிய செல்வாக்கு கிடையாது, சாதாரண ஒரு மனிதன். அந்த மனிதன் முதல்வர் பதவிக்கு வரான்னா நம்ம எல்லாமே முதல்வர் பதவிக்கு வருவதற்கு நமக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ காலம் கொண்டு போய் நிறுத்தும், ஒருவரை கொண்டு போய் நிறுத்தும். அப்படி இவரை நிறுத்தி இருக்கிறது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இவருடைய ராசி கன்னி ராசி தெரியும், அஸ்த நட்சத்திரம் தெரியும். சில பேர் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம்னு சொல்லுவாங்க, சில பேர் ரிஷப லக்னம்னு சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். அவர் சூரியனுடைய பலமும் இவருக்கு இருக்குது. இப்படி பார்க்கின்ற போது இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, இந்த ஜாதகம் தான், அவர் ஜாதகத்தை வச்சுட்டு நம்ம பேசியிருக்கோம். எல்லாருடைய பலமும் இந்த ஜாதகத்தை வச்சு தான் பேசியிருக்கோம், வேறு தப்பாக பேச போகிறதில்ல. அப்போது நடப்பது புதன் திசை, இவருக்கு நடப்பது புதன் திசை. இந்த புதன் திசை என்பது இந்த ராசிக்கு நாதனுடைய சொந்த வீடு புதன். ராசிநாதன் என்ற இடம் புதனுடைய வீடு. அப்போது இந்த புதன் இவருக்கு ஒரு தந்தையை போல தாயை போல நன்மைகளை செய்தாக வேண்டும். என்னுடைய கணிப்பு நான் சொல்லிடுறேன். இப்போ புதன் திசை நடக்குது. புதன் திசை 2039 வரலுமே இருக்குது. டிசம்பர் மாதம் 2025 வரை கேது புத்தி போய்கிட்டு இருக்கு. நவம்பர் 13 வரையில், இங்கே தான் குறித்து வச்சுக்கொண்டீங்க, நவம்பர் 13 வரையில் 6ஆம் இடமான சத்துரு ஜெயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், சஞ்சரிப்பார். இந்த ஒற்றை கிரகம் போதும் இந்த மனிதனுடைய தலையெழுத்தை நிமிர்த்தி நிறுத்துவதற்கு, ஒரு செல்வாக்கோடு நிறுத்தி வைப்பதற்கு. தொடர்ந்து இதை தான் சொல்லிட்டு வரோம். 6ஆம் இடத்துல சனி இருந்தார், இப்போ சனி பயிற்சி வரப்போகுது. சனி பயிற்சி வந்த பிறகு நிலைமை அதையும் பேச போகிறோம். ஆனால் தொடர்ந்து நவம்பர் மாதம் வரையில் 6ஆம் இடத்துல ராகு இருப்பார். அந்த 6ஆம் இடத்து ராகு இவருக்கு எல்லா விதமான செல்வாக்கினையும் அந்தஸ்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றியினையும் கொடுத்து கொண்டிருப்பார். எதிரிகளை வெல்லக்கூடிய சக்தியினை பெறக்கூடிய நிலை இவருக்கு ஏற்படும். இதான் சூட்சமம்.